வணக்கம் மக்களே. மனிதம் எனது சேனல்ல நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான மனிதரை இங்க சென்னைக்கு வந்திருக்காரு. அவரை மீட் பண்ணலான்னு வந்திருந்தேன். மிஸ்டர் சிவகுமார். நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வரைக்கும் வாங்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதர். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாரும் ரொம்ப சாதாரண மனுஷர் மாதிரி ரொம்ப எளிமையா எல்லாரோடையும் பழகக்கூடியவர். அவரை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட பத்தி நம்ம இந்த சமையலை பத்தி அதனுடைய ரகசியங்கள்லாம் என்ன இருக்கு, சமைக்காம இருக்கிற சமையல் ருசியா இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ்டர் சிவகுமார். வணக்கம்மா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மக்களுக்கு நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெரியற மாதிரி சொல்லுங்க. என் பேர் இப்ப சிவகுமார். அம்மா சொன்ன மாதிரி இப்ப மக்கள் படையல் சிவான்னு சொல்றாங்க. படையல் அப்படிங்கிறது என்னுடைய அந்த பிராண்டோட நேம் சொல்லுவாங்க இல்லையா. படையல் அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு தெரியும், நெய்வேத்தியம் பண்றது, பெரியவங்களுக்கு படைக்கிறது, இயற்கைக்கு படைக்கிறது, பொங்கலுக்கெல்லாம் படையல் வைப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு அந்த படையலுங்கிற வார்த்தை கிடைச்சிச்சு 2013. ஸோ படையல்னா ஆஃபரிங் டு நேச்சர், இயற்கை கொடுத்ததை அதை தரம் மாறாம தன்மை மாறாம அப்படியே திருப்பி கொடுக்கறது. ஸோ இது 2013 இந்த கலை எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றும்? இந்த எண்ணம் தோன்றுவதற்கு இந்த உணவுத்துறையில் ஆர்வம் இருக்கும் இல்லையா, சமையல் ஆர்வம் இருக்கு. அம்மா நான் ஆரம்பத்துல இருந்தே சைவம்னால எனக்குன்னு தனியா சமைக்கணும் வீட்டுல. ஆமா, படிக்கிறப்ப இருந்து 9th ஸ்டாண்டர்ட்ல நான் அசைவத்துல இருந்து மாறிட்டேன் சைவத்துக்கு. அப்போ வீட்டுல சமைக்கிறப்ப எனக்கு தனியா சமைக்கணும். அப்போ அப்ப இருந்து நான் எனக்கு வேணுங்கிறது அப்பயே சமைச்சிட்டேன். தென் சமைக்க பழகிட்டேன். அப்புறம் வீட்டுல விசேஷங்கள் நடக்கல, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இந்த மாதிரி டைம்ல கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வாங்க, பொங்கல் பிரசாதம் எல்லாம் செய்வாங்க. அப்ப அம்மாவோட சப்போர்ட் பண்றதுக்காக நான் செய்யறப்ப அந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படிதான் அம்மாவிட்ட இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சமையல் ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த யோகா பயிற்சி, நம்ம மகரிஷியோட ஆன்மீகம், இந்த மாதிரி பயிற்சி உள்ள வர்றப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு. உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கிறதுக்கு சாப்பாடு மெயின் அப்படிங்கறத இந்த குருமார்கள்லாம், குருஜி ஒருத்தர், அப்புறம் தென் மகரிஷி எல்லாம் புரிய வச்சாங்க. ஸோ அந்த விஷயத்துல வர்றப்ப எனக்கு சுத்த சைவ உணவுன்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. சுத்த சைவம்னா உங்களுக்கு ஜெயின் ஃபுட்டு தெரியும் இல்லையா, புளி, மிளகா, மசாலா, புளி இருக்காது, வெங்காயம் இருக்காது, பூண்டு இருக்காது, பால் தேர்ல இல்லாத ஒரு சித்த உணவுன்னு சொல்லிட்டு அந்த உணவுல தான் நான் ஒரு 8 வருஷம் டிராவல் பண்ணேன். 2008 இருந்து 2016 வரைக்கும், 13 வரைக்கும். ஸோ 2013 நம்மாழ்வார் ஐயாவோட இடத்துல அவருடைய 16வது நாள் நிகழ்வு அன்னைக்கு போனப்ப இந்த உணவு முதல் முறையா சாப்பிட கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த உணவு சுத்த சைவ உணவு பரிச்சயம். ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்ற எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்படுச்சு. இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா சமைக்காத உணவு இந்த அளவு வெரைட்டியா இல்ல, ஆனா கொஞ்சம் ஒரு 5-6 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே யாரு செய்யறாங்கன்னு கேட்டாங்க, ரீடைரக்ட் பண்ணாங்க. சிவகாசி. ஸோ சிவகாசியில மாரஞ்சி ஒருத்தர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவருதான் என்னுடைய முதல் குரு. அவர்கிட்ட போய் பேசிக் கத்துக்கிட்டேன். 10ல சும்மா 2 நாள்ல ஒரு 5-6 ரெசிபி தரங்க. இல்ல 10 நீ நிறைய வேணும்னு கேட்டேன். உடனே கும்பகோணம் டைரக்ட் பண்ணாங்க. கும்பகோணத்துல போய் ஒரு 7 நாள் பயிற்சி, அங்க ஒரு 15 ரெசிபி கத்துக்கிட்டு வந்தேன். அதை ரீஃபைன் பண்ணேன். ஏன்னா அங்க சுவை இருந்துச்சு, வேற நல்லா இருந்துச்சு, உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா நம்ம நாட்டுல இவ்வளவு நாள் வரைக்கும் பழக்கப்பட்ட அந்த சுவை இல்லை. நம்ம சமைச்சு எரிச்சு பொரிச்சு மிளகா புளி எல்லாம் போட்டு சமைச்ச உணவோட அந்த சுவை இல்லை. அதனால அதுல நீங்க கொஞ்சம் ருசி அதுல நான் கத்துக்கிட்டதுல அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அந்த 7 நாள் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தா நான் தொடர்ந்து சாப்பிட முடியல. ஏன்னா இந்த நாக்குக்கு வேற மாதிரி எல்லாம் பழக்கப்பட்டு அப்படின்னா அதை தொடர்ந்து சாப்பிட வைக்கணும்னா என்ன வேணும், வெரைட்டி வேணும், டேஸ்ட் வேணும், அப்புறம் சாப்பிட்ட திருப்தி இருக்கணும். அதெல்லாம் சாப்பிட்டா சாலட் சாப்பிட்டா என்ன தோணுது, இன்னொன்னு ஏதாவது காரமா சாப்பிடணும், ஒரு முறுக்கு சாப்பிடணும், இல்ல டிஃபன் சாப்பிடணும்னு தோணுது. வேற என்ன நெக்ஸ்ட் டிஷ் என்னன்னு தோணுது. இப்ப நம்மளுடைய மெயின் டிஷ்ல சாலடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடைசியா தான் வச்சிருக்கோம் ஒரு விருந்துல. அப்போ அந்த விருந்துல முதன்மையானதா வரணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்ப அதை நோக்கி பயணம் தான் இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமா தொடர்ந்து பயணம் செய்து அந்த 15 ரெசிபி இப்போ 2800 ரெசிபியா உருமாறி இருக்கு. இப்போ இது இந்த சமையல் இருக்கு. இப்போ இந்த நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தத இது வியாபார நோக்கமா மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது? இதை முதல்ல நான் கத்துக்கிட்டேன், நான் சாப்பிட்டு பார்த்தேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் கொடுத்தேன், அவங்க நல்லா இருந்துச்சுட்டாங்க. ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க, இதே மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா. நாங்க அங்கிருந்து என்னுடைய அகாடமிக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னுடைய கற்பித்தல் 2013 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 40 நாடுகள்ல நிறைய விஷயங்கள் ஆன்லைனாவும் நேரடியாகவும் கத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த பயிற்சிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் பயிற்சி, ஒரு நாள் கேம்ப் மாதிரி அது வருவாங்க, சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு போவாங்க, வீட்டுல போய் 1-2 ட்ரை பண்ணுவாங்க, விட்டுருவாங்க.
ஆனா இதை தொடர்ந்து உணவா எடுத்துக்கிறப்பதான் நான் 48 நாள் சாப்பிட்டுருக்கேன். நான் நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்குள்ள மாற்றம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு சஸ்டைனபிளா தொடர்ந்து சாப்பிட்டாது அதனுடைய மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப தொடர்ந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரே வழி ஒரு உணவகமா துவங்கினா என்ன. இதோட வித்து அதுவும் நம்மாழ்வார்கிட்ட இருந்தான். அவர் நிறைய உணவு பத்தி விவசாயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆனா உடல் ஆரோக்கியத்தை பத்தி ஆரோக்கியமான உணவை பத்தி ஒரு அவருடைய தத்துவம், அவருடைய கனவு வீதி எங்கும் வேண்டும் இயற்கை உணவகம். நம்ம நார்மலா ஊருக்குள்ள பிரியாணி கடை இருக்கும். ஆனா பிரியாணிக்குள்ள கடைக்குள்ள ஊர் எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? எங்க பார்த்தாலும் பெரிய டெக்ஸாவா இருக்கு. அப்போ எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை இருக்கு, பேக்கரி இருக்கு, புரோட்டா கடை இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆரோக்கியம் சரி, அடுத்த சந்ததியோட ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது. அப்ப அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி இயற்கை உணவகங்கள் ஆரம்பிக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அப்படியே என்னுடைய குரு ஆரம்பிச்சார். சிவகாசி இல்ல நிறைய இடத்துல இப்ப இருக்கு. நிறைய இல்லைனாலும் அங்கங்க சின்னதா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சமைத்த உணவு, சிறுதானிய உணவு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. சோ அந்த தாட் எனக்கு கூட ஆழமா விழுந்தனால ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. சோ நண்பர்கள் வெல்விசஸோட சப்போர்ட்டோட 2021 ஜனவரி 1ஆம் தேதி கோவையில படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவுங்கிற பேர்ல உலகத்தின் முதல் உணவகமா துவங்கணும். சோ நார்மலா சேலட் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஹோட்டல் என்ன இருக்கும், காலையில டிஃபன் இருக்கணும், மத்தியானம் லஞ்ச் இருக்கணும், நைட்டு டின்னர் இருக்கும், நார்மல் ஹோட்டல். இப்ப இயற்கை உணவுனா சேலடு, ஜூஸ் இதுதான் எல்லாத்துக்கும் மைண்ட்ல செட் ஆயிருக்கும். அப்படி இல்லாம ஒரு ஹோட்டல்ல என்ன இருக்குமோ எல்லா டிஷ்ஷும் கொண்டு வரக்கு ட்ரை பண்ண அதுக்கு மாதிரி கொண்டு வந்திருக்கு. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க இப்போ இத செய்யறது, இந்த அடுப்பு இல்லாத சமையல் அப்படின்றது நம்ம அடுப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமையல் இருந்துருக்கு. இப்ப அதுக்கப்புறம் மனுஷன் நெருப்பை கண்டுபிடிச்சு அதுல எப்படி எல்லாம் சுவை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிருக்கான். நீங்க மறுபடியும் நம்மள கொண்டு போய் பழைய காலத்துக்கே விடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமயத்துல மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம நோக்கம்? இதை 3 நேரம் இதையே சாப்பிடணும், இப்படியேதான் வாழணும்னு சொல்ல. ஆனால் அந்த சமையல்ல நிறைய தவறுகள் நடந்துருக்கு. சமைத்த உணவுல முறையான சமையல்னாவே பக்குவப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த காய எந்த ஒரு சாதம் பண்ணோம்னா ஒரு காய அதாவது காய பொரியல் பண்றோமா, அவியல் பண்றோமா பாருங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் 6 லட்சம் அரிசி இருந்துச்சாமா. நினைச்சு பாருங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கு. 6 லட்சம் அரிசினா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் பதார்த்தம், இட்லி, பொங்கல், உப்புமா மாதிரி அத்தனை விஷயம் தின்னு கொளுத்தவங்க நம்ம பெரியவங்க. அவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியத்தில் வரல பொருள் அசைவமும் சரி சைவமும் சரி அவ்வளவு சாப்பிட்டவங்க. அப்போ அந்த சமையல் முறையில நம்மளுடைய இந்த வேகமான வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பார்த்தோன்னா, கிராமங்கள் ஒரு பழமொழி இருக்கு, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அப்படின்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதெல்லாம் அரைவேக்காடு தான் சாப்பிடணும், அதிகமா வேக வைக்க கூடாது. இதே அகத்தி மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா வேக வைக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், முதல்ல நீங்க என்ன அம்மா சாம்பார் வச்சதை நான் பார்த்திருக்கேன். நார்மலா பருப்பு வேக வைப்பாங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்குள்ள காய் கட் பண்ணியாது. முருங்கைக்காய் எவ்வளவு பெருசு இருக்கும், கத்திரிக்காய் 2ஆ கட் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு தோலோட இருக்கும். கரெக்டா? இந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் இந்த காயை அப்படியே போடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். அப்படியே இறக்கி அந்த கத்திரிக்காய் காம்போட சாப்பிடுவோம். இந்த முருங்கைக்காய் நல்லி எலும்போட கடிச்சு அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு தோலோட கெட்டியா இருக்கும். அது சைவமா இருந்தாலும் அசைவமா இருந்தாலும். இப்ப என்ன பண்றோம், அத்தனையும் போட்டு இதுல போட்டு குக்கர்ல வச்சு 3 சங்கு முடிஞ்சு, அவ்வளவுதான். உள்ள முருங்கைக்காய் குச்சி மட்டும்தான் இருக்கு, அதுவே காணும். கரெக்டா? அப்ப என்ன, அது எதை மூடி வச்சு சமைக்கணும், எதை ஓபன் பண்ணி வச்சு சமைக்கணும், தேங்காய் எப்ப பயன்படுத்தணும், உப்பு எப்ப பயன்படுத்தணும். இப்ப எதுவுமே இல்லை, தேங்காய் கடைசியா தான் பயன்படுத்தணும், உப்பு சமையலோட கடைசியா தான் பயன்படுத்தணும். அப்போ இந்த சமையலுடைய முறையை நம்ம மறந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், தவற விட்டுட்டோம். நமக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்துட்டோம். எலக்ட்ரிக்ல குக்கர், நிறைய விஷயங்கள். இப்ப சுடுதண்ணியில தண்ணியில போட்டா பொது சாதம் ஆயிடும். அப்புறம் அதுல போடக்கூடிய மசாலாஸ், அதுக்கு சுவைக்காக கூடக்கூடியது, இது எல்லாம் சேர்ந்து அந்த சமையலுடைய முழுமையான தத்துவமே மாறி போயிடுச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற இந்த மாதிரி உணவு சமைத்த உணவுல செய்த தவறு, சமைக்கிறதுல செய்த தவறு, சாப்பிட்ற முறை சரியில்லை, மென்னு சாப்பிட்றது இல்லை, அப்புறம் அதுல போடக்கூடிய எக்ஸ்ட்ரா மசாலாஸ், இதெல்லாம் இந்த உணவுடைய தன்மையை கெடுத்து அந்த உணவை மருந்துங்கிறத தாண்டி உணவை விஷமா மாறிடுச்சு. அப்ப இந்த இயற்கை உணவை ஏன் மீண்டும் கொண்டு வரல? இது ஆதி மனிதன் உணவு. இப்போ நீங்க கேரட்டை பச்சையா சாப்பிடுவீங்களா இல்லையா? வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் சாப்பிடுவீங்களா இல்லையா? அதை சாப்பிடுறோமா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த காயோட சேர்ந்து எல்லா காயும் கொண்டு வர முடியும். ஏன்னா காய்கறிகள்ல, பழங்கள்ல என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதை விட அதிகப்படியான காய்கறிகள் இருக்கு. காய்கறிகள்ல மருத்துவ குணம் இருக்கு. இது இப்போ நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, கேரட் எடுத்தா விட்டமின் ஏ இருக்கு. நெல்லிக்காய் இருக்க விட்டமின் சி தண்ணியிலேயே கரைஞ்சிடும். இந்த இதுல கேரட்ல இருக்க விட்டமின் ஏ லைட்டா ஹீட் பண்றதாவே எவாபரேட் ஆயிடும். நீங்க பொரியல் பண்றீங்க, எதுல
எதுல பண்றீங்க? கேரட்ல பொரியல் பண்றீங்க. அப்ப எண்ணெயில பொரிச்சு பண்றப்போ அதுல இருக்க விட்டமின் பூரா லாஸ் ஆகுது. அதே தான் லெமன் சாதம் பண்றோம், நெல்லிக்காய் ஜூஸ் பண்றோம், நெல்லிக்காய் ரசம் பண்றோம். அப்போ சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம சமைக்கிற முறை தவறான முறையினால அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுது, சிதைக்கப்படுது. இதுல 100% அதுல இருக்கிற உயிர் சத்தும் சரி ஊட்டச்சத்தும் சரி அழியறது இல்ல, சிதையறது இல்ல, விரயமாகிறது இல்லை. அப்ப இந்த உணவு முறை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 3 நேரம் இல்லைனாலும் ஒரு நேரமாவது இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது. நம்ம ரூல் ஆமா, இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது. சன் செட் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. மலை வாயில பொழுது மக்க வாயில சோறு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா நம்ம இப்ப மிட் நைட் பிரியாணி 24 மணி நேரம் சாப்பிட்ற அளவு கொண்டு வந்துட்டோம். அட்லீஸ்ட் நைட் டியூட்டி சார் 9 மணிக்கு எனக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது, 11 மணிக்கு தான் எனக்கு பிரேக் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நான் பிரியாணியோ புரோட்டாவோ சாப்பிட்டா ஓவர் நைட் தூக்கம் கிடக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்ப அந்த மாதிரி இரவு நேரத்துல சாப்பிடுறதுக்கு சரியான உணவு இந்த இயற்கை உணவு. காலையில உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க. காலையில நீங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு பதிலா கஞ்சி சாப்பிடலாம், அல்லது இந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம். அப்ப எப்ப தேவையோ அப்ப இந்த உணவு முறையா 3 நேரத்துல எப்ப வேணா எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, தைராய்டு இருக்கு, அல்லது உடல் எடை குறையணும், அதுக்கு ஒரு 21 நாள் 48 நாள் 3 நாள் ஹீலிங்காக மருந்தா நீ ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த உணவு எடுத்துக்கிறப்ப உணவு சுத்தமாகும். அதுக்கப்புறம் நீ பழைய உணவுக்கு மாறிக்கலாம். 3 நேரம் உணவு சாப்பிடணுங்கிற கட்டாயம் இல்ல, பசிக்கிறப்ப சாப்பிடணும். அப்ப இந்த உணவு பசியை தூண்டும், அந்த உணவு பசியை தூண்டாது. கம்முன்னு இருக்கும். பாரு காலையில உங்க வீட்டுல கம்பல் பண்ணி உப்புமா கொடுத்தாங்க, இப்ப வரைக்கும் பசி எடுக்கல. ஓகே, பசி மந்தப்படுத்தும். இது அப்படி இல்ல. ஓகே, சாப்பிட்டு ஆமா சாப்பிட்டு அதாவது ஆமா அதாவது பசியோட உட்கார்ந்துட்டு பசியோட எந்திரிக்கணும். சாப்பிடுற முறை அதுதான். எப்பவுமே ஒரு சிறு பசி உடம்புல இருந்துட்டே இருக்கணும். ஆனா நம்ம சமைத்த உணவு அப்படி இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3-4 hours அப்படியே கட்டு ஃபுல்லா வயிறு பூரா அப்படியே ஒரு டைட்டான சூழல் இருக்கு. இது இல்லாம எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டாலும் எவ்வளவு வயிறு நிறைய சாப்பிட்டாலும் பசிங்கிற ஃபீல் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 2 மணி நேரத்துல செரிமானம் ஆயிடும். அப்ப இந்த காரணங்கள்னால இந்த இயற்கை உணவை அடுப்பில்லா சமையல 100% உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க மருத்துவம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக உங்களுடைய ரொட்டீன்ல மாற்றணும்னு அவசியம் இல்ல. அதான் ரொம்ப எனக்கு உங்களுடைய தகவல்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா இதையே ரெகுலரா நீங்க சாப்பிட சொல்லல, ஒரு டீடாக்ஸ் மாதிரி, ஒரு டிவார்மிங் மாதிரி நமக்குள்ள இருக்கிற இத்தனை நம்ம சேர்க்கிற அந்த குப்பைகள் எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு நாள் இல்லையா ஒருவேளை தினசரி ஒருவேளை உணவாவது ஒண்ணு பழங்களோ இல்ல காய்கறிகளோ அப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரி நம்மளும் கொஞ்சம் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் நோயை கொஞ்சம் ஓரளவு நம்ம ஓரளவு இல்ல கியூர் பண்ண முடியும். கியூர் பண்ணிட்டு இருக்கோம். அவன் 48 நாள்ல டயபெட்டிக் சரியாகுது. வெரி குட், சரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தைராய்டு அந்த எந்த தொழில் மருந்து மாத்திரை இல்லாம உங்களால இந்த உணவு முறை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 40 நாடுகள்ல 600 குடும்பங்கள் இந்த உணவு முறைக்கு மாறி இருக்கு. இப்ப 2 பேர் நம்ம பயிற்சி இருக்கவங்க வந்திருக்காங்க. சோ இது அதாவது நேச்சர் கியூர்னு சொல்றாங்க. நாட் கண்ட்ரோலா வச்சுக்கிறதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி உணவு எடுத்தீங்கன்னா தீர்வே வந்துடும். ரொம்ப சந்தோஷம் சிவா உங்ககிட்ட பேசுறது. ஆமா, உங்களோட மாதிரி கருத்துக்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க நமக்கு பெனிஃபிட் தானே. நீங்க நிறைய இன்னும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.